திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 390, அதிகாரம் இறை மாட்சி. 19ஆம் நூற்றாண்டில் பஞ்சாப் மாகாணத்தை ஆட்சி புரிந்தவர் மகாராஜா ரஞ்சித் சிங். ஒரு நாள் அவர் தனது அமைச்சருடன் அரண்மனை தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். அது சமயம் எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு கல் ராஜாவின் நெற்றியில் பட்டது. உடனே அரண்மனை காவலர்கள் விரைந்து சென்று ஓர் ஏழை பெண்மணியை குற்றவாளியாக அழைத்து வந்தனர். மகாராஜா அவரிடம், ஏனம்மா என் மேல் கல்லை எறிந்தாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, ஐயா, எனது மகன் 3 நாட்களாக எதுவும் கிடைக்காமல் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறான். அரண்மனை தோட்டத்தில் கனிகளுடன் இருந்த மாமரத்தின் மீதுதான் நான் கல்லை எறிந்தேன். நான் அதிர்ஷ்டசாலியாக இருந்திருந்தால் அக்கல் மாம்பழத்தின் மேல் பட்டு என் மகனின் பசியை போக்கி இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக கல்லால் தங்களை தாக்கியதால் குற்றவாளியாகிவிட்டேன். ஆகையால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்று கதறினார். அந்த பெண்மணியின் கதறலை கேட்ட ராஜா ரஞ்சித் சிங் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. தனது அமைச்சரை அழைத்து, என் ராஜ்யத்தில் இவ்வளவு பஞ்சம் இருக்கும் என்று நான் அறியவில்லை. உடனடியாக இப்பெண்மணியின் குடும்பத்திற்கு தேவையான உணவை அனுப்பிவிட்டு வருங்காலத்தில் தேவையான உணவு கிடைப்பதற்கு தகுந்த விளைச்சல் நிலத்தையும் அழியுங்கள் என்று உத்தரவிட்டார். ராஜாவின் உத்தரவை கேட்ட அமைச்சர், மகாராஜா, உங்களை காயப்படுத்திய மீது ஏன் இவ்வளவு கருணையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மகாராஜா, இப்பெண்மணி குறிதவறாமல் மரத்தை அடித்திருந்தால் இவருடைய மகன் பசியாறி இருப்பார். ஆனால் அவர் ஒரு மகாராஜாவை தாக்கிவிட்டார். ஒரு மரத்தை அடித்திருந்தால் கிடைத்திருக்கக்கூடியதை விட மிகுதியாக ஒரு மகாராஜாவை அடித்ததனால் கிடைக்க வேண்டாமா என்றார். கொடை, இரக்கம், செங்கோல் முறை, குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளையும் உடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவர் என்பதை கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல் 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கொடுங்கோல் உரிந்தால் வீழ்ச்சி, செங்கோல் உரிவதே நல்லாட்சி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.